GT Holidays, South India's #1 trusted travel company-யான இவங்க both domestic and international tour packages nominal at the same time affordable price-க்கு நமக்கு பண்ணி தராங்க. இவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம் travel now pay later அப்படிங்கிற ஆப்ஷன் இவங்க ப்ரொவைட் பண்றதுனாலேயே டூருக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்காது. நம்ம டூருக்கு போயிட்டு வந்து கூட ஈஸி நோ காஸ்ட் இஎம்ஐல மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல திருப்பி நீங்க அதை பே பண்ணிக்கலாம். ரெண்டாவது சவுத் இந்தியன்ஸுக்காகவே ஒரு டெடிகேட்டடான ஃபுட் அண்ட் ஐட்னரி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இவங்க பண்ணித்தராங்க. இவங்களுடைய லிங்க் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை ஜிடி ஹாலிடேஸில் இமீடியட்டாக புக் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தனுஷுடைய ராயன் எப்படி இருக்குது ஏதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் தனுஷ் சின்ன பையனாக இருக்கிறாப்புல. அப்போ இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய ரெண்டு தம்பிகளையும் ஒரு தங்கச்சியையும் கூப்பிட்டுக்கிட்டு கடைசியாக சென்னைக்கு வர்றாப்புல. எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல். அப்போ கடைசியாக சென்னையிலே வளர்ந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகி இவர் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காப்புல. ஒரு தம்பி சும்மா குடிச்சிக்கிட்டு அங்கங்கே அப்படி சுற்றிக்கிட்டு தர்றாப்புல. இன்னொரு தம்பி காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாப்புல. ஆனால் ரெண்டு பேரும் நைட் ஆனால் அண்ணனுடைய ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே நடக்கிற வேலைகளுக்கு எல்லாமே. இப்படி இவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பக்கம் காட்டப்பட ஊருக்குள்ளே ரெண்டு ரவுடிகள் இருக்காங்க, டானுக்கெல்லாம் டான். இதில் ஒருத்தன் அசந்தா இன்னொருத்தன் அவனை போட்டு தள்ளுறதுக்கு எப்பயுமே 24 மணி நேரமும் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரவுடிகளில் ஒரு ரவுடி கூட இவருடைய தம்பிக்கு ஒரு தருணத்தில் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஃபயர் ஆக, இதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம தம்பிக்கு நம்ம தான் பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கதாநாயகன் களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ராயன். ஸ்பாய்லர்ஸ் அஹெட் தெளிவாக இங்கேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படம் தனுஷுடைய 50வது படமாக வெளியாகிருக்கு. ஸோ 50வது படம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாஸ் மசாலா படமாக சும்மா இன்ட்ரோ சாங்கெல்லாம் வச்சு வேறு லெவலில் தியேட்டரில் ரசிகர்களை திரிக்க விட்டு அப்படி ஒரு படமாலாம் கொடுக்காம நம்ம எடுத்துக்கிட்ட கதைக்களத்தை முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக எங்கேயுமே ரொம்ப மிகைப்படுத்தாமல் அதை சொல்லணும் அப்படின்னு தனுஷ் ட்ரை பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துலலாம் ரொம்ப செட்டிலாகவே படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த இன்ட்ரோ பிளாக்கில் ஒரு சீனில் திரித்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கொடுத்து பெர்ஃபார்மன்ஸில் அள்ளிட்டு போகிற அந்த இடம் தனுஷ் யார் அப்படின்னு திருப்பியும் ஒரு தடவை காட்டியிருப்பாப்புல. அந்த மாதிரி படம் நெடுகளும் முக்கியமான சீன்ஸில் எல்லாமே அந்த கேமராவை பார்த்து அவர் ஒரே ஒரு லுக் இருக்குது பாருங்கள், அது பேசும் 1008 கதைகளை. அந்த மாதிரி சம்பவங்கள் இந்த படத்துலேயும் எக்கச்சக்கமான காட்சியமைப்புகள் இருக்குது. அது நல்லாவே ரொம்ப அழகாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு தனுஷ். தனுஷுக்கு ஈக்குவலாக அப்படின்னே சொல்லலாம் நீங்கள். துஷாரா விஜயன் அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸு, கிடைச்சிற இடத்துலலாம் இவங்களுக்கு அட்டகாசமான ஸ்கோப் இருக்குது. அதை அந்த அளவுக்கு பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு துஷாரா விஜயன்கிட்ட இருந்து தான் ஒரு நல்ல நடிகை அப்படின்னு இன்னொரு தடவை இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரியே எழுதப்பட்ட ரெண்டு கதாபாத்திரங்கள், ஒன்று சந்தீப் கிஷன், இன்னொன்று காளிதாஸ் ஜெயராம். அவங்களும் அந்த ஏற்றுக்கிட்ட கதாபாத்திரங்களை நேர்த்தியாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் ரொம்ப செட்டிலானாலும் செகண்ட் ஹாஃப் போக போக டெஃபினட்டாக ஃபயர் ஆகுது செல்வராகவனுடைய கதாபாத்திரம். அவரும் அந்த கதாபாத்திரத்தை நீட்டாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காப்புல. படத்தில் ரெண்டு வில்லன்கள், ஒன்று சரவணன், இன்னொன்று எஸ்ஜே சூர்யா. ரெண்டு பேரும் கொடுக்கப்பட்டது என்னவோ அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் போக பிரகாஷ் ராஜ் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வர்றாரு, அவரும் அந்த ஏற்றுக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகவே பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே காஸ்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். எல்லாரும் தெரிக்க விட்டுருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. தனுஷுக்கும் நமோ நாராயணுக்கும் இடையிலான அந்த ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் சீனு, தனுஷுக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் இடையிலான அந்த ஃபஸ்ட்டு காம்பினேஷன் சீனு, ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டு துஷாரா விஜயன் தனுஷுக்கு அமைதியாக காஃபியை போட்டு கொடுக்குற அந்த சீனு, ஒரு சீனில் கேமராவை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணால் கூட மொத்த தியேட்டரே அதிர்ற அளவுக்கு வரலட்சுமி சரத்குமார் கேமராவை பார்த்து சிரித்த அந்த ஒரு சிரிப்பு அப்படின்னு சொல்லி படத்தில் செம்மையாக ஒரு சில சீன்ஸ் அட்டகாசமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக ஒரு தியேட்டர் மெட்டீரியலாக இந்த சீன்ஸை நான் சொன்ன எல்லா சீன்ஸுமே தியேட்டரில் அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓம் பிரகாஷுடைய சினிமோட்டோகிராஃபியில் லைட்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். ஆனால் இந்த படத்தில் லைட்டிங் அப்படிங்கிறதையே ஒரு கேரக்டராகவே ஒரு த்ரூ அவுட் த ஃபிலிம் ட்ராவல் பண்ண வச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். பல இடங்களில் பல கதாபாத்திரங்களுக்கு ஒரு லோ ஆங்கிள் லைட்டிங் ஒன்று பண்ணியிருப்பார். அது அந்த கேரக்டருடைய மூடை அந்த அளவுக்கு பக்காவாக ஸ்க்ரீனில் செட் பண்ணுது.
ஆடியன்ஸுக்கு அந்த மைண்ட் செட் அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு டிபிக் பண்ணியிருக்காரு. வெறும் லைட்டிங்லேயே சூப்பராக இருக்குது அவருடைய சினிமோட்டோகிராஃபி. ஏஆர்ஆருடைய மியூசிக்கை பொறுத்தளவுக்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ, எந்த இடத்துல கொஞ்சம் கூஸ் பம்பாக ஒரு சில விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் ரகுமான் நீட்டாகவே பண்ணியிருக்காரு. சாங்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஆகா ஓஹோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில பாட்டுகள் நல்லா இருந்தது, ஒரு சில பாட்டுகள் கொஞ்சம் ஓகே ரகம் தான் இந்த படத்தில். இது எல்லாம் தாண்டி இந்த படத்துடைய ஆக்ஷன் பிளாக்ஸையும் மிக குறிப்பிட்டு சொல்லலாம். டெக்னிக்கலி சவுண்டான ஆக்ஷன் பிளாக்ஸ் தான். சின்ன என்விரான்மெண்ட்டுக்குள்ளே ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளேயே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அதகலமாக காட்சிப்படுத்தியிருக்கு இந்த டீமு. டெக்னிக்கலி எல்லாருடைய சப்போர்ட்டுமே அதுக்கு இருக்குது. அது சினிமோட்டோகிராஃபர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஆக்ஷன் கொரியோகிராஃபர் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும்னு சொல்லி எல்லாருடைய பங்களிப்பும் உள்ளே இருக்குது அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே அதகலமாக வந்ததுக்கு. ஆனால் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கதையில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமாகட்டும், அந்த கதைக்களமாகட்டும், இதை பார்க்கும்போது ஏங்க இதெல்லாம் 1980-90 வந்திருக்க வேண்டிய படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா ஆரம்பித்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கவே இந்த கதைக்களம் எங்கே தான் போய் சேரப்போகுதுங்கிறது ரொம்ப ஈஸிலி ப்ரிடிக்டபுளான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். எங்கேயுமே புதுசாக இல்லை, கொஞ்சம் கிளீஷேவாகத்தான் ஒரு சில இடங்களில் இந்த படம் இருக்குது. அதனாலேயே இந்த படம் கொஞ்சம் செல்ஃப் எடுக்கலையோ, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு வென் கம்பேர்ட் டு தி செகண்ட் ஹாஃப். தனுஷுடைய அப்பா அம்மாவுக்கு என்னதான் நடந்தது அப்படிங்கிறதையும் பெருசாக இவங்க போர்ட்ரே பண்ணலை. தனுஷ் பெருசாக நம்பக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் திடீர்னு அவருடைய முதுகிலேயே எந்த காரணத்துக்காக அப்படி குத்துறாங்க அப்படிங்கிற விஷயமும் எங்கேயும் பெருசாக சொல்லப்படலை. அப்படியே நாங்கள் 1-2 சீன் வச்சு சொன்னமே அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா கூட அதை அந்தளவுக்கு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு கன்வின்சிங்காக நமக்கு படலை. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கதாபாத்திரம் அப்படிங்கிறது எங்கேயோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா எஸ்ஜே சூர்யா ஒரு வில்லனாக ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தா கூட அது இன்னுமே ரொம்ப அண்டர் பிளே தான் பண்ண வச்சுருக்காங்களோ அந்த கதாபாத்திரத்துக்கு. அதுவும் எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒரு ஃபினாமினல் ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்கும்போது இன்னுமே நிறைய எழுதி வேறு லெவலில் அள்ளி எரிஞ்சிருக்கலாமோ அந்த கதாபாத்திரத்தை. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பெருசாக நம்ம சொல்ல முடியலங்க. ஒரு வழக்கமான கிளிஷேவான ஒரு வில்லன் கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வில்லன் கதாபாத்திரங்களை பார்க்கும்போதும் நமக்கு வருது. இவரே அப்படின்னா சரவணன்லாம் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே போக இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் அப்பயே வந்திருக்க வேண்டிய ஒரு கதைங்க அப்படிங்கிற மாதிரி தோண வச்சு ஆரம்பித்தா கூட அந்த இன்ட்ரோல் பிளாக் எப்படி ஃபயர் ஆகுதோ அங்கே இருந்து தான் இந்த கதைக்களம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இருந்தும் கூட ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்லேயே கூட இன்னும் சுவாரஸ்யத்தை இவங்க திரைக்கதையில் கூட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சில இடங்களில் தோணுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் இந்த ராயன். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபைடு படம். செக்ஷுவலாக எந்த ஒரு காட்சிகளும் சித்தரிக்கப்படலை அப்படின்னா கூட ரத்தம் தெறிக்க பல சம்பவங்கள் படம் நெடுகளும் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.